அங்கிள் பேசு பேசு. ஹாய் குட்டிமா, எப்படி இருக்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன், ஜாலியா. துளசி, என்னாச்சு? நான் நல்லா இல்லைங்க. எனக்கு இங்க நரக வேதனையா இருக்கு. ஏய், ஏன் அழற? என்ன நினைச்சுன்னு சொல்லு. சித்தி என்ன ரொம்ப இம்சை பண்றாங்க. அது அவங்க தினைக்கும் பண்றது தானே. அப்ப தாங்க, இப்ப என்னால முடியலையே. வீட்டுக்கு வரவங்க கிட்ட எல்லாம் என்ன பத்தி கேவலமா பேசுறாங்க. என்ன பத்தி பேசின கூட உங்களையும் சேர்த்துல பேசுறாங்க. அப்படி என்ன சொன்னாங்க? கல்யாணம் ஆனாலும் நான் வாழ விட்டியதான் இருப்பேனா? நீங்க என்ன ஏமாத்திட்டு போயிடுவீங்களா? பிறக்காத குழந்தை கூட சபிக்கிறாங்க. ஏன் அப்படி பேசுறாங்களோ தெரியல. சரி, எனக்கானி ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ. முடியலையே. இத்தனை நாள் அவங்க எவ்வளவோ அவமானப்படுத்திருக்காங்க, வேதனை தந்திருக்காங்க. அதையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். அம்மா இல்லாத அனாதைக்கு இதுதான் வாழ்க்கை நான் பொறுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க எனக்கு இருக்கீங்க, ஆனா இன்னும் நான் நரகத்துல தானே இருக்கேன். அத நினைச்சதாங்க வேதனையா இருக்கு. இப்ப நான் வந்து சித்தியை கேட்கட்டுமா? வேண்டாம், வந்தா இன்னும் அதிகமா சண்டை வரும். எனக்கு நல்ல அம்மா இருந்திருந்தா இந்த வேதனை வந்திருக்குமா சொல்லுங்க. என்கிட்ட யாராவது தப்பா பேசியிருப்பாங்களா? எனக்காக அம்மா எல்லார்கிட்டயும் சண்டை போட்டிருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அம்மா என்ன காப்பாத்திருப்பாங்க. அம்மா இல்லைங்கிற வேதனையை இப்பதான் நான் ரொம்ப அனுபவிக்கிறேன். துளசி, நீ என்ன நம்பலையா? நம்பித்தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். உன் அப்பா நான் தான், உன் அம்மா நான் தான். உன்னை நான் தான் காப்பாத்துவேன். நான் உன்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சதே தப்பு. நீ ஒண்ணு பண்ணு, கிளம்பி ரெடியாரு. நான் உன்னை இங்க கூட்டு வந்துடுறேன். இல்ல, வேண்டாம். நீங்களே ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கீங்க, நானும் அங்க வந்து தப்பா நினைப்பாங்க. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனந்தெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அவங்க அப்பா அம்மா உன்னை சொந்த மருமக மாதிரி வச்சு பாத்துப்பாங்க. கிளம்பி வந்துரு. அவளுமா? ஐயோ, தாங்க சாமி. இல்லைங்க, இன்னொரு முறை வெளியே வந்து நான் அவமானப்பட தயாரா இல்ல. நமக்குன்னு ஒரு வீட்டை சீக்கிரமா பாருங்க. பாக்குறேன் துளசி, அந்த வீட்டுல நீ நான் மட்டும் தான் இருக்க போறோம். ஒரு பையன் கூட நம்மள கேள்வியே கேட்க முடியாது. அந்த வீட்டுக்கும் நீதான் எஜமானி அம்மா, எனக்கும் நீதான் எஜமானி அம்மா. ஆமா துளசி, அந்த வீட்டுல நீ வச்சதுதான் சட்டம். உன்னோட அதிகாரம் தான் எல்லாமே. பார், உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு கண்ணுல போடுற எல்லா பொருளையும் வாங்கி வந்து வீட்டுல குவிக்க போறேன். எல்லாத்தையும் வாங்கிடுவீங்களா? ஐயா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, எல்லாமே வாங்கி தரேன். ஆஸ்திரேலியா கங்கர் குட்டி வேணுமா? வாங்கி தரேன். சைனீஸ் பொம்மை, சிங்கப்பூர் சென்ட், திபெத் சிரிக்கும் புத்தரு, ஜப்பான் வாட்ச், இதெல்லாத்தையும் விட ஸ்பெஷலா இத்தாலி கட்டிலு. உலகத்திலே ஃபேமஸ் கட்டில் இத்தாலி கட்டிலு. இது கூட தெரியும் உனக்கு? வாங்கி தரேன். நான் சின்ன பொண்ணுன்னு நினைச்சு நீங்க நிறைய பொய் சொல்றீங்க. இல்ல துளசி, உனக்கு என்னென்ன வேணுமோ நோட்டு ஃபுல்லா எழுதி வை, எல்லாத்தையும் வாங்கி தரேன். சரி, உனக்கு எத்தனை குழந்தை வேணும்? சி, போன்ல பேச்ச பாரு. இல்ல துளசி, குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இப்பயே வாங்கி ரெடி பண்ணிடுவேன். ரிமோட் காரு, ரிமோட் ஹெலிகாப்டர், எல்கேஜி சீட்டு, காலேஜ்ல அட்மிஷன், அப்ராட் ஜாப், எல்லாமே. ஐயோ, போய் பேசுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஐயா, என்ன துளசி, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டியா? சரி, அதெல்லாம் விடு. யாராலும் தர முடியாத ஒரு விஷயத்த என்னால மட்டும் இப்ப தர முடியும். சத்தியமா இப்ப தரட்டுமா? அது என்னன்னு சொல்லு பாக்கலாம். என்னது? முத்தம். என்னால முடியாது. ஆனா என்னால முடியுமே. எத்தனை வேணும் அதையும் எழுதி வை, வந்து தரேன். வேணா சாமி, நாளைக்கு என்ன காலேஜ்ல மட்டும் கொண்டு போய் விட்டுருங்க. நான் போனை வச்சிடுறேன். துளசி, இரு. விடுறான் பாரு ஆளு. கங்கார் குட்டி வாங்க வரான், சைனீஸ் பொம்மை வாங்க வரான். என்னடா பண்ற? ஒண்ணு இல்லப்பா, இந்த தமிழ் போன்ல பேசிட்டு இருக்கா. அதான். தமிழ் போன்ல பேசின நீ அந்த பக்கம் போக வேண்டியதானே? கதை உடுக்கல என்ன பாக்குற? ஆமா, எங்க கிளம்பிட்ட? இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்றேன். மினிஸ்டர் பந்தோபஸ்து வரதுக்கு 2 நாள் ஆகும். டேய், அங்கேயாவது போய் மனுஷன் மாதிரி மொழிடா. பாக்குறது போலீஸ் உத்தியோகம், மொழி திருட்டு மொழி. போ. வரண்ட தமிழ். சரிடா.
என்னப்பா புது கல்யாணம் ஜோறு போன்ல தெரியுது, பேசு பேசு. சொல்லு குட்டிமா.